இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் என்ன அப்டின்னா, ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்டின்னு தான் சொல்லணும். பிரபல கன்னட இயக்குனர் உமேஷ் பிரபாகர் அவர்கள் திடீரென இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட மறைவு அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கன்னட சினிமால மிக ஹிட் கொடுத்த இயக்குனர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் உமேஷ் பிரபாகர் அவர்கள். இவரோட இயக்கத்துல வெளிவந்திருந்த ஜடுகா படுகா பாண்டி படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அன்றைய ஒரு தேதியிலேயே அதிக கலெக்ஷன் பெற்ற படமா வந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து இவர் எடுத்திருந்த ராஜா கொம்பு ரோஜா அண்ட் இது மட்டும் இல்லாம அவளே நன்ன ஹிந்தி போன்ற படங்கள் எல்லாம் இன்றளவுமே கன்னட மக்களால் ரசிக்கப்படக்கூடிய படங்கள்ல ஒன்றா இருக்கு. தமிழ்லையுமே இவரு படம் பண்ணியிருக்காரு. நடிகர் பாண்டியராஜன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த ஜாடிக்கேத்த மூடி அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருந்தாரு. அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. உடல்நல குறைவு காரணமா இவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உமேஷ் பிரபாகர் அவர்கள் இறந்து போயிருக்க விஷயம் தெரிஞ்ச உடனேயே தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த நியூஸ் தெரிய வந்த உடனேயே பாண்டியராஜன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷனலாக நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அண்ணனோட இறப்பு செய்தி கேட்டு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன சொல்றதுனே தெரியல, ஏன் கடவுள் நல்லவங்களை இவ்வளோ சீக்கிரமாக கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ணனை மாதிரி திறமையான ஒருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது. கன்னட இண்டஸ்ட்ரியில் அன்றைய தேதிக்கு நிறைய ஹிட் கொடுத்த இயக்குநர்கள் அண்ணனும் ஒருத்தர். அவர்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரு தமிழ்ல வந்து படம் பண்ண போறாரு, அதுலயும் என்ன வச்சு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது அன்றைய தேதிக்கு என்னால நம்பவே முடியல. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடையோ அப்படின்னா கமலஹாசன் சார் கூடயோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹிட் கொடுத்து மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இருந்தாரு. ரஜினி சாரும் கமல் சாரெல்லாம் அவங்களோட நண்பர்கள் தான். அவர் நினைச்சிருந்தா அவங்க கூட பண்ணலாம். ஆனா என்ன நம்பி அவர் தமிழ்ல ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த மரியாதைக்கு அந்த ஒரு வாய்ப்புக்கு நான் எப்போதுமே அவருக்கு தலைவணங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. பாண்டியராஜ் சார் உமேஷ் பிரபாகர் அவர்களுக்கு இரங்கல் செய்தி தெரிவிச்சது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கீர்த்தியா உதயநிதி அவர்களோட அடுத்த படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. கீர்த்தியா உதயநிதி அவர்களோட இயக்கத்துல வந்திருந்த வணக்கம் சென்னை படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள் இயக்கியிருந்தாங்க. கடைசியா காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஜெயம் ரவி சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறல அப்படின்னு தான் சொல்லணும். இசையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் படம் மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அடுத்ததாக அவங்க தொடங்க போகிற படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூடயாமா. விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே கதைக்கு ஓகே சொல்லிட்டாரு. காதலிக்க நேரமில்லை படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுனால தான் கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு. முழுக்க முழுக்க அந்த படம் லவ் மற்றும் ஆக்ஷன் த்ரில்லர் அது கலந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் லவ் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு கேரக்டரில் அவரை பார்க்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. கிருத்தியா உதயநிதி அவர்கள் கடைசியாக எடுத்திருந்த படம் சரியாக போகலை. அடுத்த படம் நல்லா போகணும் அப்படின்னு அவங்களுமே ரொம்ப முனைப்போட எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு புது காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.